ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு புதுசாக ஒரு வீடியோ தான் இது. நியூ ப்ராடக்ட்ஸ் வீடியோவில் நம்ம இப்போ இருக்கோம். சரி, தயவுசெய்து நம்ம வீடியோஸ் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு நிமிஷமும் கண்டிப்பாக வேல்யூபிளாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணுற 10 செகண்டில் முக்கியமான ரொம்ப விஷயத்தெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா நான் இடையில ஷார்ட் கீஸ், ஷார்ட் கட்டு, இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு வந்து ஷார்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக சொல்லித் தருவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகே, நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம சேனல் நீங்கள் இன்ன வரை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லிக்கு நான் மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு 4 வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, ஓகே, ஆட்டோகேடோட ஹோம் பேஜுக்கு போய்டுவோம். இப்போ ஓகே, ஆட்டோகேடோட ஹோம் பேஜுக்கு நம்ம வந்துவிட்டோம். இதில் வந்து நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம், இப்போ என்ன ப்ராடக்ட்டை நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்து வந்துடுவோம். இதை தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதில் எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இடையிலையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாமும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நியூ ஷீட் அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிப்போம். இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட் க்ரியேட் ஆகும். இதில் வந்து F7 ஆஃப் பண்ணிட்டேன், F8யும் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, UN என்டர்னு கொடுத்துக்கோங்க. அது மீன் யூனிட்ஸ். ஓகே, நம்ம இப்போ யூனிட் செட் பண்ண போகிறோம். யூனிட்டை பொறுத்தளவு ப்ரிசிஷன் வேல்யூ எப்போதுமே 0 மில்லிமீட்டர் தான், எப்போதும் இன்ச் வந்து. அதேமாரி லிமிட்ஸை பொறுத்தளவு 500, என்டர் 0,0 ஃபஸ்ட்டு LIM என்டர்னு கொடுத்துக்கோங்க. 0,0 500 என்டர். ஃபைனலாக Z என்டர், அதாவது ஜூம் ஆல் Z என்டர், A என்டர்னு கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃபேஸை தான் நம்ம வரைய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் வியூவை தான் நம்ம வரைய போகிறோம். ஃப்ரண்ட் வியூவில் இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பு கிடைச்சிருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு நம்ம வரைய போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சரிவெல்லாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்படி வரைகிறதுன்னு. ட்ராயிங்க்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு எல் என்டர் கொடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு ஒரு 60 இந்த 60ங்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயரோட சைஸ் பார்த்திங்கன்னா 60. அதை இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கோங்க. சைஸ் 60ன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சிங்கிள் லூப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது கண்ட்ரோல் A கொடுத்திங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகும். J என்டர்னு கொடுத்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக தேவை பாக்ஸ் கிடையாது, இந்த ஒரு எல்லு தான். ஸோ அந்த எல்லோட வேல்யூ எப்படின்னா எல் என்டர், லைன் என்டர் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரில் இப்படி சும்மா வச்சுட்டு 8 என்டர் கொடுத்திங்கன்னா 8ன்னு ஒரு இடத்துல வேல்யூ காமிக்கும். ஸோ 8. ஓகே, சாரி, இதை நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, 10 எடுத்துப்போம். அதுலேருந்து ஒரு 2 mm தான் 10. ஓகே, 10 எடுத்துட்டேன். இப்போ மேலேருந்து கீழே 50. ஓகே, கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் கிடச்சிரும். உங்களுக்கு கிடச்சிருக்கும். TR என்டர் கொடுத்துக்கோங்க. ட்ரிம், இதை அப்படி ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து 60க்கு நம்ம போட்டுட்டு இங்கேருந்து இங்கே 10, கீழே 50 எதுக்குன்னா இந்த 10 டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்றனால நம்ம 50ன்னு கொடுத்துக்கிட்டோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு J என்டர், ஜாயிண்ட் ஆகிடும். இதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாயிண்ட் ஆகிடும். ஓகே, இப்படி ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூக்கு மாற்றுங்க. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. கண்ட்ரோல் A கொடுத்துட்டு கண்ட்ரோல் C கொடுங்க. அகைன் காப்பி ஆகிடும். இப்போ டெலிட் பண்ணிவிட்டு டாப் வியூவுக்கு கொண்டு வாங்க. அதாவது டாப் வியூவில் வச்சு பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எல் ஷேப் வந்து இங்கே பேஸ்ட் ஆகும். ஓகே, சாரி, நம்ம ஃப்ரண்ட் வியூவில் தான் நம்ம ஆக்சுவலாக வரையணும். ஓகே, இல்லை நான் வந்து இப்போ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு தேவையில்லை. ஓகே, நான் ஃப்ரண்ட் வியூவில் வரையணும். ஓகேவா, நீங்கள் காப்பி பண்ணி ஃப்ரண்ட் வியூவில் வச்சிங்க. அப்படி இல்லைனா ஃப்ரண்ட் வியூவிலே வச்சு வரைஞ்சிருங்க. இந்த மாதிரி ஒரு போர்ஷனை இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரூட் வேல்யூ, இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் வேல்யூ சொல்கிறேன். எக்ஸ்ட்ரூட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 60 கொடுத்துக்கோங்க. ஓகே, 60 நான் கொடுத்துட்டேன். இப்போது 2D ஒயர் ஃப்ரேம் இருக்குது. ஸோ அதை நான் ரியலிஸ்டிக்னு மாற்றிக்கிறேன். ரியலிஸ்டிக்னு மாற்றினா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சு. இப்போது கஸ்டம் வியூன்னு இருக்குல்ல, இல்லை NEs அப்படின்னு கொடுத்தோன்னா NE அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த ஒரு இதுக்கு கிடச்சிரும். இதை நான் எக்ஸ்பை லைனாக கீழே ட்ராக் பண்ணிட்டேன். இப்போது நம்ம பண்ண போகிற வேலை என்னென்னா, இப்போது ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் நான் இந்த பார்ட்டை தான் வரைய போகிறோம். இந்த பார்ட்டை நம்ம எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா, இப்போது இது இந்த மாதிரி ஒரு கட் எடுக்க போகிறோம். ஓகே, அது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. இப்போது அகைன் லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு
இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு 20 அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஃபுல்லாக அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைடும் ஒரு 20ன்னா ஏதோ ஒரு இடத்துல லைன் ஃபார்ம் ஆகும். அதை இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைன் எடுத்து இதை இப்படி இணைச்சி விட்ருங்க. எங்கே அந்த கோடு இணையுதோ அங்கே இப்படி இணைச்சி விட்ருங்க. இணைச்சி விட்டுட்டு இப்போ ப்ரெஸ் ஃபுல் கமாண்ட் எடுங்க. ப்ரெஸ் ஃபுல் கமாண்ட் எடுத்து அந்த டாப்பில் உள்ள அந்த ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் கீழே நம்ம ப்ரெஸ் ஃபுல் பண்ண போகிறோம். கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டருக்கு 15 மில்லிமீட்டருக்கு நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டோம். ரைட்டா? ஓகே. இப்போது லைன் எடுத்துக்கோங்க. எல் என்டர். ஓகே. லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே, அதாவது ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இங்கே இணையுது இல்லையா, ஒரு இடத்துல இணையும் கண்டிப்பாக. அங்கே இணையிற இடத்துல கரெக்டாக நீங்கள் கரெக்டாக எப்படின்னா, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது லைன் எடுத்துக்கிட்டுங்க. உங்களுக்கு சரியாக வரலன்னா லைன் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து இந்த லைனை செலக்ட் பண்ணி க்ராஸ் ஆகிறதில் வச்சுருங்க. ஓகே. எல்என்டர் நான் இப்போ கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த லைனை நான் எடுத்து இப்படி வைக்கிறேன். ஓகே. நான் இந்த மாதிரி வச்சிட்டேன். இப்போது மறுபடியும் லைன் எடுத்து இங்கேருந்து உள்ள 15ன்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. 15ன்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துட்டு இப்படி நேராக ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ரைட்டா? இப்போது இது ஆக்சுவலாக கிராஸாக இருக்குது. இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். சாரி, இந்த ஒரு லைனையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். அதில் இப்போது லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு இங்கேயும் 20, இங்கேயும் போய்ட்டுனா சென்டரில் 20. ஓகே. நம்ம இங்கேருந்து 15லேருந்து ஒரு 20ன்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துட்டு இப்போது இணைச்சிருங்க. இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இன்னும் இணைக்கலை. எல் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த மாதிரி இணைச்சிருங்க. ரைட்டா? இப்போது இந்த பார்ட் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகே. ஓகே. நம்ம இதை தான் நம்ம இப்போது ப்ரெஸ் ஃபுல் பண்ண போகிறோம். இது எப்படின்னா, இந்த சேம் டிஸ்டன்ஸுக்கு ப்ரெஸ் ஃபுல் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி எடுத்துட்டோம். இந்த மாதிரி எடுத்த பிறகு நீங்கள் அடுத்தது எல் என்டர், அதாவது லைன் எடுத்துக்கோங்க. இந்த கார்னரையும் இப்படி ட்ராக் பண்ணி விட்டுருங்க. எதுக்குன்னா நம்ம அந்த ஒரு சரிவு உண்டாக்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் ஃபுல் எடுத்துகிட்டு இந்த சரிவை மட்டும் கிளிக் பண்ணி இப்படி எடுத்துருங்க. ஓகேவா? த்ரூ கட்டாக பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இதில் சின்ன ஆல்ட்ரேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, நம்ம இங்கேயும் அங்கேயும் ஒரு ஹோல் எடுக்க போகிறோம். ஓகே. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டாப் வியூவுக்கு போங்க. டாப் வியூவில் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போது சர்க்கிள் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டை இப்படி மிடில் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்படி சென்டர் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சர்க்கிள், ஆக்சுவலாக சர்க்கிள் பாட்டமில் ட்ராப் ஆகிருக்கு. ஓகே. இந்த பாட்டமில் ட்ராப் ஆனதை நான் த்ரூ கட் பண்ண போகிறேன். ஓகே. நான் இப்போ த்ரூ கட் பண்ணிட்டேன். இப்போது இதை நீங்கள் பார்க்கணுன்னா ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா, இல்லை கஸ்டம் வியூக்கு போய்ட்டு NE ஐசோமெட்ரிக் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த சர்க்கிள் தெரியுது. ரைட்டா? தெரியுது. ஓகே. இப்போ நான் அகைன் அந்த சைடும் சர்க்கிள் வரையணும். ஸோ டாப் வியூ போய்க்கிறேன். டாப் வியூ போய்ட்டு இப்போது சர்க்கிள் எடுக்கிறேன். சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எப்படி வரேன், இதில் ஒரு 5க்கு சர்க்கிள் வரைகிறேன். அகைன் ப்ரெஸ் ஃபுல் எடுத்துகிட்டு த்ரூ கட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இது நம்ம இன்னரில் பண்ணணும், பட் இது அவுட்டர்லனால எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டு. இப்போ நம்ம 2 கட் எடுத்துட்டோம். இதை நம்ம ப்ராப்பராக இப்போ வச்சு பார்த்துருவோம். ஓகே. ப்ராப்பராக இருக்குது. உங்களுக்கு புரியுதா? ஓகே. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளாக்கை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். எஃபெக்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு XY லைனை நான் இங்கே கொண்டு வந்து வச்சிட்றேன். ஓகே. சூப்பரான ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ நான் இன்னும் நிறையா போடுறதுக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வீடியோ நீங்கள் வரைஞ்சி டெய்லிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு டிசைன் ஃபீல்டு சூப்பராகவே வரும். அது AutoCAD எந்த ஒரு ட்ராயிங் கொடுத்தாலும் அசால்ட்டாக நீங்கள் வரையலாம். அதுக்கு இந்த மாதிரி ஷார்ட் கீஸை கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே ஸ்பீடாக ரொம்பவே குறைஞ்ச டைமில் ஈஸியாக வரைஞ்சிடலாம். கண்டிப்பாக அது
ஸோ தயவுசெய்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி விடுங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களையும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.